இன்னைக்கு நம்ம சேனல்ல தேர்ட் ஸ்டாண்டர்டோட 5வது பாடமாக இருக்கக்கூடிய பூங்காவில் ஒரு நாள் பாடமும் அதுக்கான புத்தக பயிற்சிகளும் தான் பார்க்க போறோம். வாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மீனுவும் மிதுனுவும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு அவர்கள் எதிர்பாராத செயல்களை செய்தனர். அப்படி என்ன செய்திருப்பார்கள்? வானம் நிறுத்தும் இடம். மீனு, இது வானம் நிறுத்தும் இடமா? என்ன, வானத்தை நிறுத்த முடியுமா? வாகனங்கள் நிற்கின்றன, நமது மிதிவண்டிகளையும் நிறுத்திவிடலாம். அவங்க 2 பேரும் அந்த போர்டை படிக்கும்போது அதுல என்ன போட்டிருக்கு? வானம் நிறுத்தும் இடம்னு போட்டிருக்கு. உடனே அவங்களுக்கு ரொம்ப குழப்பம். வானத்தை எப்படி கொண்டு வந்து கீழே நிப்பாட்ட முடியும் அப்படின்னு பார்த்தா, சுத்தி மற்ற வாகனங்கள் அங்க நிப்பாட்டி இருக்காங்கிறதுனால நம்மளும் நம்மளோட மிதிவண்டிகளை இங்கேயே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நிப்பாட்டிட்டு பூங்காக்குள்ள போறாங்க. உள்ள போனா இன்னொரு பலகை 10 குதி அப்படின்னு. ஆனா ஏன் குதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம். இருந்தாலும் போட்டிருக்கு அப்படிங்கறதுனால 10 முறை குதிக்கிறாங்க. வரியில் நிற்கவும். இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு பலகை இருக்கு, வரியில் நிற்கவும்னு. இந்த சின்ன வரிக்குள்ள, இந்த கீழே இருக்குல்ல ஒரு சின்ன வெள்ளை கோடு, அந்த வரிக்குள்ள எப்படி நிக்க முடியும்? அப்படி நிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் மீனு சொல்றா, வா மிதுன், இந்த வரிக்குள்ள நம்ம நின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. மறுபடி கொஞ்ச தூரம் உள்ள போகும்போது இன்னொரு பலகை, இன்னொரு அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க, தரையில் நடக்காதீர். அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப குழப்பமாயிருச்சு. என்ன, தரையில நடக்க கூடாதா? ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் தரையில நடக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம். ஆனா என்ன செய்யறாங்க? அந்த அறிவிப்பு பலகைப்படி தரையில நடக்காம மேசை மேல ஏறி நடந்து போறாங்க. உடனே மீனு சொல்றான், இப்படி நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல பைகளை இங்கே போடவும். நாம் பைகளை இதற்குள் போட வேண்டுமா? ஏன்? குப்பை தொட்டியிலா? அப்போ பைகளை இங்கே போடவும் சொல்லி ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு அறிவிப்பு பலகை இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு குழப்பம். பையை நம்ம குப்பை தொட்டிக்குள்ள ஏன் போடணும்? ஏதாவது போட்டி நடக்குதா என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம். மறுபடியும் போயிட்டே இருக்கும்போது தை வளைந்து செல்கிறது, மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பலகை இருக்கு. மறுபடியும் உங்களுக்கு குழப்பம். என்ன, எல்லா அறிவிப்பும் குழப்பமாவே இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே மிதுன் சொல்றா, என்ன தை வளைந்து செல்லுதா அப்படின்னு. உடனே அங்க அந்த பூங்காவோட வாட்ச்மேன் வராரு. அப்போ அவங்க கிட்ட மிதுன் கேக்குறான், தை மாதம் எப்படி அண்ணா வளைந்து செல்லும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெதுவா கேக்குறான். அதுக்கு அவர் கேக்குறாரு, ஏன் இவ்வளவு மெதுவா பேசுற அப்படின்னு கேக்குறப்போ மீனும் அந்த பலகைய காட்டுறா, இங்க பாருங்க, இதனாலதான் நாங்க மெதுவா பேசுறோம். ஏன்னா அங்க என்ன போட்டிருக்கு? மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதனாலதான் நாங்க மெதுவா பேசுறோம் அப்படின்னு சொல்லி மீனு சொல்றா. உடனே அவர் என்ன சொல்றாரு, காற்று வேகமாக வீசியதில் சில எழுத்துகள் விழுந்து விட்டன, சில வேறு இடத்தில் ஒட்டி கொண்டன. சரி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவரு சரி செய்யறாரு. அப்போ பார்க்கும்போது பாதை வளைந்து செல்கிறது, மெதுவாக செல்லுங்கள் அப்படின்னு அந்த போர்டு சரியான அறிவிப்பு பலகையா மாறுது. உடனே மிதுன் சொல்றான், அட, பாதை வளைந்து செல்கிறதா? ஓ, மெதுவாக செல்லுங்களா? சொல்லுங்கள் கிடையாது, செல்லுங்கள், அதாவது மெதுவா போங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. உடனே மீனுக்கும் மிதுவனுக்கும் இப்போ அந்த அறிவிப்பு பலகையோட அர்த்தம் புரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். நிரப்பி படிக்கலாம். அங்க எதெல்லாம் விடுபட்டுருந்துச்சோ அதெல்லாம் நம்ம இங்க எழுத போறோம். வரியில் நிற்கவும். அப்போ அதோட உண்மையான வார்த்தை என்னவா இருக்கும்? வரிசையில் நிற்கவும். விபத்து பகுதி. 10 குதி இல்ல, விபத்து பகுதி. அடுத்தது தரையில் நடக்காதீர். அவங்க தரையில நடக்காதீங்கன்னு சொல்லல, புல் தரையில் நடக்காதீர். அடுத்தது வாகனம் நிறுத்தும் இடம். பாதை வளைந்து செல்கிறது, குப்பைகளை இங்கே போடவும். அடுத்தது கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. இந்த கதையில உங்களுக்கு என்னென்ன சொற்கள்லாம் பிடிச்சிச்சோ அதெல்லாம் நீங்க இங்க எடுத்து எழுதலாம். பூங்கா, 10 குதி, வரியில் நிற்கவும், குப்பை தொட்டியிலா, வானம் நிறுத்தும் இடம், தை மாதம், அண்ணா, இப்போது புரிகிறது, செல்லுங்களா, விழுந்து விட்டன. இதெல்லாம் எனக்கு பிடித்த சொற்கள். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை எடுத்து எழுதலாம். அடுத்தது அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர். உங்களை மாதிரியே அதிகமான சொற்கள் எத்தனை பேர் எழுதியிருக்காங்களோ அந்த நண்பரோட பேரை இங்க எழுதிக்கோங்க. ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை. நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி எத்தனை சொற்கள் எழுதியிருக்கீங்களோ அதோட நம்பரை இங்க போட்டுக்கோங்க. பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. எளிமையாக என்பதன் எதிர்ச்சொல் கடினமாக. இது எல்லாத்தையுமே நீங்க புக்லையும் அண்டர்லைன் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். உங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர். இங்கன்னா எனக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர் எழுதுறேன். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தொடர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை படிச்சு நீங்க சிரிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க இங்க எழுதலாம். தரையில் நடக்காதீர். அறிவிப்பில் உள்ள மாதத்தின் பெயர் தை மாதம்.
தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்க நமக்கு கீழே 2 போர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அறிவிப்பு பலகையில நம்ம என்ன எழுதணுங்கிறத இந்த ஆப்ஷன்ல இருந்து எடுத்து எழுத போறோம். இங்க என்ன இருக்கு? பூக்கள் இருக்கு. அப்போ இங்க என்ன எழுதணும்? பூக்களை பறிக்காதீர்கள். இங்க தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு? வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்? குடிநீரை வீணாக்காதீர்னு அறிவிப்பு பலகை எழுதணும். அடுத்தது படித்து விடை எழுதுக. படித்தல் பலகை. முதல்ல இதை படிக்கலாம், அதுக்கப்புறம் கீழே இருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். குதி, பைகளை, பேசுகிறாய், வரிக்குள், பாதை, போட்டி, நிறுத்தும், வளைந்து, பூங்காவிற்கு, கடினமாக, வேகமாக, செல்கிறது, வானம், சொல்லுங்கள், இடம், வாகனங்கள். வா எழுத்தில் தொடங்கும் சொற்கள். வாங்கிற எழுத்துல எதெல்லாம் தொடங்குதோ அதெல்லாம் நம்ம எழுத போறோம். இங்க எதெல்லாம் வா எழுத்தில் தொடங்குது? வரிக்குள், வளைந்து. அடுத்தது சொற்களை கொண்டு அறிவிப்பு ஒன்று எழுதுக. இங்க இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி நம்ம அறிவிப்பு எழுத போறோம். நான் 2 எழுதுறேன், நீங்க ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. பாதை வளைந்து செல்கிறது, வாகனங்கள் நிறுத்தும் இடம். பாடச் சுருக்கம். படித்து விடையளிக்க. பூங்காவில் ஒரு நாள். மிதுனுவும் மீனுவும் பூங்காவிற்கு சென்றனர். அறிவிப்பு பலகைகளை படித்தனர். அங்கே அறிவிப்புகள் மாறியிருந்தன. பிறகு அவை சரி செய்யப்பட்டன. அறிவிப்புகள்: விபத்து பகுதி, வாகனம் நிறுத்தும் இடம், வரிசையில் நிற்கவும், புல்தரையில் நடக்காதீர், குப்பைகளை இங்கே போடவும், பாதை வளைந்து செல்கிறது, மெதுவாக செல்லுங்கள். இங்க படிக்க எடுத்துக்கொண்ட நேரம். நீங்க ஒவ்வொரு தடவையும் இதை படிச்சுட்டு முதல் தடவை படிக்கும் போது எவ்வளோ நேரம் எடுத்துச்சு, 2வது தடவை படிக்கும் போது எவ்வளோ நேரம் எடுத்துச்சு, 3வது முறை படிக்கும் போது எவ்வளோ நேரம் எடுத்துச்சுங்கிறத ஒவ்வொரு தடவையும் தனித்தனியா வாசிச்சு அதுக்கான நேரத்தை இங்க எழுதுங்க. அடுத்தது இல் எழுத்தில் முடியும் சொற்கள். அந்த பத்தியில இல் எழுத்துல முடியக்கூடிய சொற்கள் என்னென்னலாம் இருந்துச்சு? வரிசையில், தரையில். செய்யக்கூடாததை குறிக்கும் அறிவிப்பு: புல்தரையில் நடக்காதீர். பை என்ற எழுத்து உள்ள அறிவிப்பு: குப்பைகளை இங்கே போடவும். அடுத்தது சொல்வதை எழுதுக. உங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர் சொல்றத இங்க நீங்க எழுதிக்கணும். அடுத்தது தொடர்புடைய சொற்களை எழுதுக. இங்க ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை தொடர்புடையதா இருக்கணும். முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஆமை. ஆமை எதுல இருக்கும்? குளம். குளத்துல என்ன இருக்கும்? தண்ணீர். தண்ணீர் எங்க இருந்து வரும்? மழை. மழை எங்க இருந்து வரும்? மேகம். வானவில், வண்ணம், பூக்கள். இப்போ நம்ம எழுத போறோம். பூக்கள்ல என்ன இருக்கும்? தேன். தேன் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும், அதனால இனிப்பு. அதே மாதிரி இதுக்கு ஃபுல்லா நம்ம எழுத போறோம். எறும்பு. எறும்பு எதை தேடி வரும்? இனிப்பு. இனிப்பு எதுல இருக்கும்? வெல்லம். வெல்லம் எதுல போடுவாங்க? பொங்கல். பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம்? கரும்பு. கரும்புல இருந்து சர்க்கரை தயாரிப்பாங்க, அதனால சர்க்கரை. நம்ம சர்க்கரையை எதுல கலந்து குடிக்கலாம்? தேநீர். தேநீர்ல எது நம்ம கலக்கிறோம்? பால். பால் எது தருது? பசு. பசு சாப்பிடுறது புல். இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று தொடர்புடைய சொற்களா நம்ம இங்கே எழுதிக்கணும். தொடர்ந்து எழுதுக. இனிக்கும் இனிக்கும் சாறு கரும்பில் உள்ளது. சிரிக்கும் சிரிக்கும் பொம்மை பாப்பாவிடம் உள்ளது. நீந்தும் நீந்தும் மீன் நீரில் உள்ளது. இங்க கொடுத்துருக்கிற படங்களை வச்சு அவங்க பாடல் வரி எழுதியிருக்காங்க. அடுத்திருக்கத நம்ம ஃபில் பண்ண போறோம். இங்க வேற என்னென்ன படங்கள் இருக்கு? குரங்கு, பறவை, பூக்கள், இது எல்லாமே இங்க இருக்கு. அதை வச்சுதான் நம்ம இதை எழுத போறோம். தாவும் தாவும் குரங்கு மரத்தில் உள்ளது. பறக்கும் பறக்கும் பறவை வானில் உள்ளது. மணக்கும் மணக்கும் மலர்கள் செடியில் உள்ளது. இந்த மாதிரி தான் நம்ம பாடலை நிறைவு செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.